எங்கத்த போற? களை எடுக்க வேலைக்கு வந்திருக்கேன்டா. எடுங்கத்த. களை எடுக்க போறேன்டா. பாரு நான் களை எடுக்கிறத. எடுத்த. நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம். சரியா? பாருங்க எடுக்கிற பாரு. நல்லா எடு ஒழுங்கா வீடியோவை. சரிங்கத்த. நீ களை எடுத்திருக்கியா அது மாதிரி? ஏய் நான் எடுத்ததில்ல தந்தை எடுக்கிறேன். எதையும் பண்ணி சம்பாரிச்சு சாப்பிட்டு வேண்டாம். மண்ணை கூட அள்ளி எடுத்து உப்பேன். ஏக்கா நல்லா எடுக்கிறேன் நான் களை. நானும் களை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேணா ஸ்பீடு குறையலாம். இப்படி எடுத்துட்டீக்கா எடுத்துட்டீ. சும்மா இதை பறக்கி விட்டு கலையா எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க மக்களே, களை எடுக்க வந்திருக்கேன். சம்பளம் 300 ரூபா. காலையில இருந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சம்பளம் 300 ரூபா மக்களே. சரிங்களா? யூடியூப்ல எத்தனை மக்கள் இருக்காங்க உங்களுக்கு? யூடியூப்ல 6000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுது இதெல்லாம்? நிறைய இருக்காங்க. ஃபாலோ நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்களா? அல கோளாரே. அந்த பையன் என்ன படிக்கிறான் தெரியுமா? ஓமை. எம்சிஏ முடிச்சிட்டான். பரவாயில்லைக்கா. நாங்க எங்களுக்கு என்ன வேலை? படிச்சுக்கு இது மட்டும் தான் பொழுதுபோக்கா? அது சொல்லுங்க. பாருங்க இங்க களை எடுக்கிறத. தெரியுதா? என்ன தெரியல. பாத்தீங்களா? நான் சும்மா எடுக்கல, களை எடுத்துக்கிட்டே இருக்கேன். களை எத்தனை நிமிஷம் பாருடா, கொஞ்சம் நல்லா விறுவிறுன்னு எடு. 37. போட்டுறேன். பார்த்தா 1 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கரெக்ட். பாருங்க மக்களே, களை எடுக்க வந்துட்டேன் மக்களே. ஐயோ காசு வந்துருக்கேன் மக்களே. மக்களே காசு விழுந்துருச்சு மக்களே. காசு விழுந்துருச்சு மக்களே. கருவாடு வித்த காசு. கருவாடு வந்து வருவியா? ஆமா, கருவாடு வேற பிசினஸ். அவங்க சித்திய பார்க்க வந்தோம். கீழே குனிஞ்சு எடுறாங்க. அவங்க சித்திய பார்க்க வந்தோமா, அப்படியே கருவாடு சும்மா போகக்கூடாதுல, கருவாடு இங்கே கொண்டு வந்தேன். எந்த வியாபாரம் தானே, காய்கறி வியாபாரம். ஆமாம், பாக்கெட்டாக போட்டு எடுக்கிறது நாங்கள். சரி ஏலா முகேஷ், ஒழுங்கா எடு வீடியோவை. இந்த எடுக்கிறேன். நல்லா எடு, குனிஞ்சு பார்க்கறதுலாம். வேலை ஏறிக்கிறேன்ப்பா. ஆமாம், நீங்கள் எடுங்க. இங்கே வேற களை எடுத்துக்கிட்டே வரேன். இதுக்குள்ள நண்டெல்லாம் இருக்காக்கா? நண்டு இருக்கா உள்ள தெரியும். அது எப்படி பிடிப்பா? ஆனால் உங்கள் காலுக்கிட்ட வராதா? வராது. அதெல்லாம் பழகிடும். உள்ள இருக்கா? நீங்கள் தான் விட்டுருவீங்க நண்டை. அதான் வந்துடும். அது எப்படி வரும்? தண்ணிக்குள்ள உற்பத்தி ஆகுறதா? இதுக்குள்ள உற்பத்தி ஆகிறதா? அதா காலை ஒரு பக்கம் நெட்டுக்கு எடுத்துருவோம். 300 ரூபா சம்பளம் சும்மாவா தருவாங்க? சம்பளம் சும்மா கிடைக்குமா மக்களே? இப்படியா? கரெக்டாக்கா எடுத்தது கரெக்டா? அவன் குழையத்தடா ஆகுறாங்க. எனக்குமா பாவத்தடா ஆகுது. புதையலுக்கு கிடச்சிடாம. அது அவங்க குழையத்தடா. இது ரெண்டும் உங்கள் காடாக்கா? இது ஃபுல்லாக எதுல இருந்து? அந்த வாழைத்தொப்பு பார்டர் வரையும். அதுலேருந்து இது நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்களா? இல்லைப்பா, நான் ஊருக்குள்ள இருப்போம். அங்கே போயிடுவோம். சரி. ஊருக்குள்ள போயிடுவோம். இது வளர எவ்வளோ நாள்? 1 வருஷம் ஆகும். பாருங்க, பசேன்னு வயக்காடுப்பா. ரொம்ப எனக்கு அழகாக இருக்குது. இயற்கையின் அழகு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாருங்க, யார் வயக்காடு வச்சுருக்கிறீங்க? நான் இப்போ தான் ஒரு 5 ஏக்கர் வாங்கியிருக்கேன். சரிங்களா? 5 ஏக்கர் வாங்கி வந்து நட்டிருக்கேன். நடவு நட்டிருக்கேன். களை எடுத்துட்டேன், நட்டுட்டேன். நீங்களும் வாங்க, எங்கள் வயக்காட்டுக்கு வாங்க. சம்பளம் தரேன். எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். என்னத்த? அதெல்லாம் காமிக்கக்கூடாது. பாருங்கள், அவங்க சொந்த வயல். அதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. வரும்போது விசுக்குன்னு வந்துட்டோம். இப்போ போகும்போது பாதை தடுமாறுது. பாருங்கள், கரிசல் மண்.
ஏக்கா போயிட்டு வரோம். சென்ற இடம்லாம் சிறப்புப்பா. பாருங்க சரியான காடுங்க. பாடி கடவுள் தாங்க. இந்த பாருங்க கருவாட்டு பையன் ஏதோ ஓரளவு குத்து ஸ்கூல் வேன்லாம் போகுது. இவங்க வந்து மதுரை தல்லாகுளத்துக்காரங்களாம். மதுரை தல்லாகுளத்துக்காரங்க இங்கே கட்டி கொடுத்தது ஏக்கர் கணக்கில் வயக்காடு. இது பூராமே அவங்க வயக்காடு. பரவாயில்ல. கிராமத்தில் வாக்கப்பட்டால் நல்லா தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருக்கிறது. என் வீடியோ முழுசாக பாருங்கள். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த தொழில் செய்தாலும் தவறு தப்பு பொய் களவு எதுவும் இல்லாமல் செஞ்சால் ஒரு தப்பும் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச வேலையை செஞ்சு நம்ம வாழலாம். சரிங்களா? தவறான வேலைக்கு மட்டும் போகக்கூடாது. வந்துட்டு அவங்க சித்தியை நல்லா பார்த்துட்டோம், பேசிட்டோம், டீயெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். கருவாடு பையில் கொண்டு வந்தேன். அப்படியே கருவாடு கொஞ்சம் விற்றேன். அப்படியே விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்கக்கா 300 சம்பளம் தரேன்டாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதா எடுத்தேப்பா. அவங்க இந்த பொழுது போயிடுச்சுக்கா அப்படின்ட்டாங்க. இல்லைக்கா எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வண்டி இருக்குண்டேன். வண்டி இருந்தாலும் ஒத்தையில் போகணும்னு சொன்னோன்னா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு 300 கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா? அதனால் எந்த வேலைனாலும் பாருங்கள், பார்த்து சம்பாரித்து பிள்ளை குட்டியை வளர்க்க பாருங்கள். இந்த வேலை பார்க்கக்கூடாது அந்த வேலை பார்க்கக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ரவுண்டு பண்ணி காமிங்க. அப்படியே அப்படிங்கிட்டு காமிங்க. அப்படியே நடந்து போகிறேன்ப்பா. அப்படியே எடுங்க. சரிங்களா? வாங்க அப்படியே போவோம். நான் எடுத்துக்கிறேன். வைங்க வச்சுட்டேன். கட் பண்ணக்கூடாதுல்ல. எடுறா. எடுத்துட்டேன். வாங்க. ஐயோ எங்கே போகிறீங்க இப்படி? வாங்க, மணி ஆகுது. இந்த அப்படிங்க நான் அமர்த்திரி போங்க. இருங்கக்கா, வெளியே போய்க்கிறேன். ஃபினிஷிங் இருங்க. பார்த்தியா மக்களே, நம்ம கிளம்புறோம். பொழுது போச்சு. வாங்க. டைம் முடிஞ்சிருச்சுப்பா. களையை எடுத்துட்டேன். அப்படியே சுற்றி காமி எவ்வளோ எடுத்தேன்ட்டு. எங்கள் அத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்கப்பா. இங்கிட்ட திரும்ப கூட உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காப்புல இருக்கு. நான் போடுற வீடியோ எனக்கு இப்போ கேமராமேனும் சரிமில்லை, ஒன்றுமில்ல சரிமில்லை. பாருங்க எல்லா வேலையும் செஞ்சாங்க. களை எடுத்துட்டாங்க. யாருக்கு களை எடுக்கணுமா? களை எடுத்தாயா நாட்டு நட்டாயான்னு யாராவது உன்ட்ட கேட்டால் அந்த வீடியோ காமிச்சிரு. உங்கள் ஊருக்கு நான் வரேன் களை எடுக்க. சொல்லுங்கள் மக்களே. கையை கழுவிக்கிறேன். போன வந்து நடவு நட்டுருப்பீங்க. ஆமாம், போன வாரம் நடவு நட்டேன். எந்த பாட்டுக்கு எடுத்துக்கலாம்? ஆசையில் ஏதாவது ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கலாம். திருவா சாமி கடவுளே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நல்லபடியாக செழிப்போடு நல்லா விளையணும், நல்லா இருக்கணும். இந்தவா கையப்பிடுறா கையப்படி